சுதந்திரம் கிடைக்கிறது. இந்த சுதந்திரத்திற்கு கர்மவீர காமராஜர் போராடி ஜெயிலுக்கு போயிருக்காரு. தெய்வ திருமணர் முத்துராமலிங்க தேவர் போராடி ஜெயிலுக்கு போயிருக்காரு. கக்கன் ஜெயிலுக்கு போயிருக்காரு. இந்த சுதந்திரத்திற்காக நல்லகண்ணு அவர்கள் போராடி 7 வருஷம் ஜெயிலுக்கு போயிருக்காரு. பாவு சிதம்பரனார் போயிருக்காரு, பாரதியார் போயிருக்காரு, சுப்பிரமணிய சிவா போயிருக்காரு, கொடிகாத்த குமரன் போயிருக்காரு. இதே காலகட்டத்தில் அவர்கள் வயதை ஒத்த பெரியாரும் அண்ணாதுரையும் கலைஞர் கருணாநிதியும் 1940-47 காலகட்டத்தில் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறத ஃபேக்ட் செக் பண்ணி போட முடியுமா? எல்லாருமே சுனா பணம் ஆயிர முடியுமாடா? என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க தெரியுமா? வான்கோழி, வேலைக்காரி அப்படின்னு இரவு மட்டுமே படிக்கக்கூடிய புத்தகங்களை மாங்குன்னு உட்கார்ந்து எழுதிக்கிட்டு மாங்குன்னு உட்கார்ந்து பேசிக்கிட்டு போகாத இடத்துக்கு போய் காசையும் கொடுத்து சரியா நடந்துக்கலன்னு சொல்லி காசை திரும்பி வாங்கிட்டு வந்தாங்கன்னு சொல்லி வனவாசத்தில் கண்ணதாசன் சொல்றாரு. எங்களுடைய முன்னோர்களும் எங்களுடைய மூத்தவர்களும் இந்த மண்ணுக்காக போராடி கொண்டிருக்கும் பொழுது ஆபாச கதைகளைத்தான் இவர்கள் எழுதி கொண்டு இருந்தார்களா இல்லை வேற எதுவும் வேலை பார்த்தாங்களா அப்படிங்கிறத ஃபேக்ட் செக் பண்ணி நீங்கள் சொல்லுங்க. அதே போல 1949 திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கும் பொழுது அங்கிருந்த 50 தலைவர்கள் பெயர் பட்டியலில் இல்லாத கலைஞர் கருணாநிதி அவர்கள் எப்படி 1967 அண்ணாதுரை மறைக்கும் போது முதலமைச்சர் ஆனாரு, அப்ப என்ன வேலை பார்த்தாரு அப்படிங்கிறதையும் கொஞ்சம் ஃபேக்ட் செக் பண்ணி போட்டால் நல்லா இருக்கும். அதே போல கச்சத்தீவை தூக்கி கொடுக்கும்பொழுது கருணாநிதி என்ன பண்ணிக்கிட்டு கிடந்தாரு, கச்சத்தீவை தாரை வாய்க்கும் போது கருணாநிதி என்ன பண்ணாருங்கிறத கொஞ்சம் ஃபேக்ட் செக் பண்ணுங்க. காவிரிக்காக தமிழ்நாடு அரசின் சார்பில் வழக்கு போட்ட கலைஞர் கருணாநிதி தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழக அரசு ஏன் அந்த வழக்கை திரும்பி வாங்கியது? இந்திரா காந்தி அழுத்தம் கொடுத்து திரும்பி வாங்கியதா, இல்லை இந்திரா காந்தியோட இணக்கமா போனால் திரும்பி வாங்கியதா, இல்லை வேற எதுவும் அங்கே நடந்ததா அப்படிங்கிறத கொஞ்சம் ஃபேக்ட் செக் பண்ணி போட்டா நல்லா இருக்கும். மிசாங்கிற அடக்குமுறை சட்டத்தில் ஒட்டுமொத்தமான திமுகவும் அன்னைக்கு இருந்த தமிழ் தலைவர்கள் அத்தனை பேரும் கைது செய்யப்பட்டு அந்த கைதுக்கு காரணமாக இருந்த இந்திரா காந்தியை பழிவாங்க வேண்டிய திமுக மீண்டும் ஏன் இந்திரா காந்தியோடு கூட்டணி வைத்தது? மீண்டும் ஏன் காங்கிரஸோடு கூட்டணி வைத்தது? நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருக என்று மிசாவில் தன்னை பழிவாங்கிய காங்கிரஸோடு திமுக கூட்டணி வைக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிறது கொஞ்சம் ஃபேக்ட் செக் பண்ணி போடுங்களேன். கள்ளக்குடி தந்த கருணாநிதி வாழ்கவே அப்படின்னு பாட்டு போடுறீங்கல்ல, அந்த கள்ளக்குடியில் ரயிலே வராத தண்டவாளத்தில் தான் தலைவர் கலைஞர் அவர்கள் களைய வச்சாரு அப்படின்னு நாஞ்சில் சம்பத் சொல்றாரு. ரயில் வந்தது 4வது பிளாட்ஃபார்ம், கலைஞர் கருணாநிதி தலை வச்சது 2வது பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அது உண்மையா இல்லை உண்மையிலேயே ரயில் வர்ற தண்டவாளத்தை தான் தலையை வச்சாரா அப்படிங்கிறத கொஞ்சம் யூட்டன் டீம் ஃபேக்ட் செக் பண்ணி போட்டால் நல்லா இருக்கும். தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்த உடனே ஓங்கோல்ல பதாக வச்சு, எங்க ஆந்திரா மாவட்டம் ஓங்கோல்ல பதாக வச்சு மணவாடு நேர் மணவாடு அப்படின்னு சொல்லி மணமணிசி அப்படின்னு சொல்லி பேசுறாங்களே, அப்படி ஏன் ஓங்கோல்ல ஸ்டாலினுக்கு பதாக வைக்கணும்? கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய பூர்வீகம் உண்மையிலே திருக்கோளை தானா இல்லை ஓங்கோலா அப்படிங்கிறத கொஞ்சம் ஃபேக்ட் செக் பண்ணி போடுங்களேன்.